வணக்கம் ப்ரோவலே. நான் சதீஷ். இன்றைக்கு நான் கதைக்க போகிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம். என்ன பாதுகாப்போ எனக்கு பாதுகாப்பு இருக்குமோ இல்லை பாதுகாப்பு இல்லாமல் இருக்குமோன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்ததால் அது சம்மந்தமாக கதைக்க போகிறேன். வீடியோவை தட்டாமல் பாருங்க. நான் இன்றைக்கு வேலைக்கு போயிட்டு சீமேந்த ஒரு 10 பேக் இறக்க போனேன். போய் இறக்கி போட்டு வெளிக்கிடுவோம்ட்டு பார்த்து காசு வேண்டியக்குள்ளே ஒரு டீச்சர் ஒரு ஆள் விட்டான். சாமான் ரக்க போயிருந்தான். டீச்சர் இந்த வீடியோ பார்க்குறவாம். அப்போ டீச்சர் ஒரு கேள்வி கேட்குறேன், தம்பி நீ குறைனைக்காத, உனக்கு அதில் இப்போ இப்படி கஷ்டப்பட்டு இந்த சீமேந்து இப்படி கஷ்டப்பட்டு இறக்குறாய், ஏற்றுறாய், மனச்சாட்சிக்கு ஒரு கூலி வேண்டாய். ஆனால் நீ இந்த யூடியூப் செய்கிறதால தான் இந்த வீடியோ பார்த்துக்கிறான். யூடியூப் செய்கிறதால நீ போடுற சில வீடியோக்களால் உனக்கு ஒரு பிரச்சனை வராதோ? இப்போ டாக்டர் அர்ஜுனா அண்ணா சம்மந்தமாக நீ ஒரே வீடியோ போட்டுருக்கிறாய். நாளைக்கு உனக்கு அது சார்ந்து இந்த அரசியல் சார்ந்து இதுவும் பிரச்சனை வந்துடாதோ? அவள் கேட்ட கேள்வி எப்படின்னு சொன்னால், இப்போ அர்ஜுனா அண்ணாக்கள் எல்லாம் பணப்பலமோடு இருந்து ஒரு அரசியல் செய்யணும். நீ இப்படி ஒரு மூட்டை அடித்து கூலி வேலை செய்தோண்டு அரசியலுக்கு வருவன் என்று கதைக்கிற. உனக்கு அது இந்த குடும்பம் சின்ன குடும்பம், அதுக்கு ஒரு பின்விளைவில் ஒரு பிரச்சனை வராதாடா? ஏண்டாப்பா சும்மா தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் மூக்கு நுழைக்கிறான்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்டிருந்தவா. இப்போ ஒரு படித்த மனுஷர் ஒரு டீச்சர் என்னையை பார்த்து அந்த கேள்வி கேட்குள்ள நான் டீச்சருக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன். நான் உங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி அதுக்கு ஒரு ஒப்பீனியன், இதுக்கு ஒரு தீர்வு, இது உண்மையா பொய்யான்றதை நான் கேட்கணுமென்று ஆசைப்பட்டேன் என் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு. அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் டாக்டர் அர்ஜுனா உனக்காக நிற்பேரா? நீ என்னத்துக்கு சும்மா வீடியோ எல்லாம் போட்டு கொண்டிருக்கிற அவருக்கு சப்போர்ட்டான்னு சொல்லி உண்மையில் டீச்சர் கேட்டுட்டா எனக்கும் மனசில் ஒரு கவலையாக போச்சு. என்னடாப்பா நானே சேர்ந்து காவி வலிச்சு போய் நிற்கிறேன், வேத்து வடிஞ்சு. டீச்சர் இப்படி கேள்வி கேட்டுட்டாடி படி சிரிச்சு போட்டு டீச்சருக்கு பதில் சொன்னேன். டீச்சர் கடைசியாச்சுன்னா சரி நீ என்னால் முடிஞ்சது செய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், டீச்சர் கேட்டு முடிய கிடையலை. நான் முதலாவது சொன்ன பிரச்சனை இண்ட வரைக்கும் நான் இந்த விஷயம் வீடியோக்களில் கதைச்சதில்லை. அதை ஓப்பன் பண்ணி கதைக்கணுமென்று ஆசைப்பட்றேன். நான் டாக்டர் அர்ஜுனா அந்த வீடியோ போட்ட ஒரு காலப்பகுதிகளுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கும், எனக்கு ஆர்ஆர் சப்போர்ட் பண்ணியிருப்பேன், எவ்வளோ பேரோட நான் தொடர்பில் இருக்கிறேன் என்ற விஷயம் எல்லாம் நான் இன்றைக்கு உடைச்சி கதைக்கணுமென்று ஆசைப்பட்றேன். அண்ணாண்ட வீடியோ போட வலிக்கிட்ட பிறகு நிறைய பார்வையாளர்கள் எனக்கு ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் தந்தது. துபாய், கட்டாரில் இருந்து கூட எங்களோட ஊரை சார்ந்த அண்ணாக்கள் எடுத்து கதைச்சிருந்தவேல். லண்டன், கனடா, ஜெர்மன், பிரான்ஸ், அப்படி சுவிஸில் இருந்தெல்லாம் நிறைய பேர் எடுத்து கதைச்சிருந்தது. எனக்கு இப்போ வெளிநாட்டில் நிறைய அண்ணாக்கள், அக்காக்கள், அம்மாக்கள், அப்படி உறவுகள் கூடிட்டு நம்ம என்னென்னு சொன்னால், அர்ஜுனா அண்ணா சம்பந்தமாக நான் வீடியோ போட்ட கால பகுதிக்கு பிறகு எனக்கு இவ்வளோ உறவுகள் சேர்ந்திருக்கணும். எனக்கு அந்த அந்த அர்ஜுனா அண்ணா அந்த வீடியோ நான் போட வலிக்கிட்ட பிறகு எனக்கு இப்படி என் பிள்ளைகளுக்குரிய புத்தோவாய்க்குகள் சில உபகரணங்கள் எல்லாம் ஒரு அம்மா ஒரு ஆண்டி ஒரு ஆள் வேண்டி தந்திருந்தவா. எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நான் கஷ்டத்தில் இருக்கக்குள்ள ஒரு அம்மா பண உதவி செய்திருந்தவா. பிறகு எனக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி பிறகு உனக்கு கொஞ்சம் பிள்ளைகளுக்குரிய சாமான், கொஞ்சம் பொருட்கள் உனக்கு அனுப்பி விட்றேன்டா, பொட்டி கொண்டு போட்டுருவேன்டா. எனக்கு ஒரு அக்காவும் அண்ணாவும் காய்ச்சிருந்தது. ஏன் நான் இதை சொல்கிறேன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். அப்படி காய்ச்சிருந்தவேல் இப்போவும் எனக்கு காலமேல குட் மார்னிங் போடுறோக்கு இவ்வளவு பேர் போடுறது என் வாட்ஸ்அப்புக்கு குட் மார்னிங் போடுற ஆக்களே நிறைய பேர். இப்போ என் வீட்டில் இருக்கிற ஆக்களே எனக்கு வணக்கமோ குட் மார்னிங் சொல்கிறேன். ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இன்றைக்கும் குட் மார்னிங் எவ்வளோ பேர் போடுவேன்னா நான் அவ்வளோ பேருக்கும் பதில் குட் மார்னிங் போட்டுட்டு தான் நான் இருக்கிறேன். நான் சரியா ஏன் நான் இதை சொன்னான்னு சொன்னால், இதையும் புரிஞ்சு கொள்ளணும். இந்த தம்பி சும்மா கத்திக்கொண்டு இருக்கிறான்னு யாரும் நினச்சிடக்கூடாது. அப்போ நிறைய பேர் என்னோட இப்படி தொடர்பிலையும் இப்படி கதைச்சும் இருக்கணும். அதுக்கு பிறகு நான் ஒரு உதவி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்னா அதுக்கும் போட்டு 2ஆம் நாள் ஒரு அப்பா ஒரு ஆள் உதவியும் செய்திருக்கிறார். ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், எனக்கு நல்ல ஆதரவு இருக்குது. எனக்கு என்னோட நிறைய பேர் கதைக்கினம். அர்ஜுனா அண்ணா சம்பந்தமாக அர்ஜுனா அண்ணாவை அங்கே வெளிநாட்டில் சந்திச்சாக்கள், இங்கே சந்திச்சாக்கள் கூட என்னோட கதைக்கிறவேல். ரெண்டாவது பிரச்சனை,
அண்ணாவை இதில் நான் போய் பார்க்கலன்றது என்ன காரணம்னு சொன்னால் எந்த வேலை பழுது எந்த வேலை சூழ்நிலை காரணம் என்றதான் நான் போவேல. மற்றும்படி மனசில் அவருக்குரிய இடம் சிறப்பாக இருக்குது. அண்ணாவை நான் போய் சந்திக்கக்குள்ள தரமாக சம்பவம் எல்லாம் இருக்குது, அண்ணாவோட கதை இருக்குது. அப்படித்தான் நான் ஒரு சில கேள்விகள் வச்சிருக்கிறேன் கதைக்கோணும். இந்த இந்த அரசியல் புரிதல் இல்லாத ஆக்களுக்கு இந்த அண்ணாவோட நான் கதைக்கக்குள்ள அந்த கேள்விகள் போய் அரசியல் இதுகள் புரிதல் இல்லாத ஆக்களுக்கு போய் புரிஞ்சு கொள்ளணும். அப்படியெல்லாம் நிறைய ஐடியா என்கிட்ட இருக்குது. மற்றது இப்போ நான் இதை ஏன் நான் சொல்லணுமென்று ஆசைப்பட்டதாக தான். மற்ற என்ன விஷயம்னு சொன்னால் இந்த இங்கே இப்போ இலங்கையில் இருக்கிற ஆக்கள்லேயே ஒரு 100க்கு ஒரு 10% ஆக்கள் அர்ஜுனா அண்ணா சம்பந்தமான வீடியோக்கள் பார்த்து நான் போடுற வீடியோ பார்த்து புரிதல்ல என்னோட பெரிய ஒரு அன்பு பாசமாக தான் கதைக்கினோம் புழங்கினோம். தாங்களும் எங்களை இன்ன மாதிரி சேர்ந்து பயணிக்கணுமென்று ஆசைப்பட்றோம். நீங்கள் எங்களோட மனசில் இருக்கிற சில விஷயம் கேள்விகளை தாண்டா நீ கேட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லி கூட எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன். சரியா, இதைத்தான் நான் டீச்சருக்கு சொல்லியிருந்தேன். ஏனென்று சொன்னால் உண்மையிலே டீச்சர் மாதிரி ஒரு சிலர் புரிதல் இல்லாமல் என்ன கேட்குற கேள்விகளுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் டீச்சர் தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் கேட்கல. தானும் டாக்டர்கிட்ட வீடியோ பார்க்குறனாண்டா தம்பி, நீ ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி சின்ன குடும்பமாக இருந்து கொண்டு இப்படி செய்கிறாய், உனக்கு எதுவும் பின்விளைவு பிரச்சனை வந்துடாதான்னு அவள் கேட்டதுக்கு தான் இந்த பதில்கள் சொல்லிட்டு வந்தேன். நான் என்ன உண்மையான பிரச்சனை நான் பார்க்கணும் கேட்டேன். என்ன டீச்சர் தான் கொலை குற்றமாக செஞ்சுட்டு திரிகிறான், ஏதாச்சும் களவு எடுக்கிறேன் தப்பு செய்திருக்கிறதா? இல்லை தாரு, எந்த மனசில் கள்ளம் பொய் இல்லை. நான் எனக்கு பிடிச்ச ஒரு மனுஷருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அது நான் வீடியோக்களாக போடுறேன், இவ்வளவு தானே. அது இதுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை வரப்பான்னு கேட்டேன். இல்லைடாப்பா, அரசியல்ன்றது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் சொன்னேன் பிரச்சனை இல்லை டீச்சர், அரசியலை நான் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு தான் பயணிக்கிறேன் என்று சொல்லி போட்டு வந்துட்டேன். என்னோட இந்த அர்ஜுனா அண்ணாண்ட அவர் வெளிநாட்டில் இருக்கிற அண்ணா கூட என் வீடியோக்கள் பார்த்து கொமெண்ட் பண்ணியிருந்தவர், சில வீடியோக்களுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் தான் பண்ணியிருந்தவர். என்னென்னு சொன்னால் அவைகளுக்கு தெரியுது எந்த நெஞ்சில் கள்ளம் பொய் இல்லை, நான் என்றைக்கும் நேர்மையாக இருப்பேன். அதையும் நான் தெளிவாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். என் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே.